இடத்தை சத்துருக்கள் இந்த உசியாவின் காலத்திற்கு முன்னாலே அவனுடைய தகப்பன் ஆட்சி ஆண்ட காலத்திலே பிடித்துக் கொண்டார்கள். வசனம் சொல்லுது, இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். இழந்து போனதை திரும்பி கட்டி கொண்டான். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். நீங்க எதையாவது ஒன்றை உங்களுடையதை நீங்க இழந்து போய் இந்த இடத்திலே வந்திருப்பீர்களானால், உசியாவின் கையை பலப்படுத்தி தேவன் இழந்து போனதை திரும்பவும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்திருப்பாரானால், நீங்கள் இழந்து போனதையும் தேவன் திரும்பவும் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இழந்து போனதை திரும்பவும் கையில தேவன் ஒப்பு கொடுப்பார். தேவன் உனக்கு இழந்து போனதை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பாரா? ஸ்தோத்திரம், நூறத்தனையாய் கொடுப்பார். தேவன் கொடுக்கிறதே அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் செய்வார். 2013 நினைக்கிறேன், எங்க வீட்டில் எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, உனக்கு சொத்தே கிடையாதுன்னாங்க. நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, உனக்கு சொத்து கிடையாதுன்னு. அது ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, ரெனிவல் பண்ணி எப்படி நீங்கள் பைக்கு எல்லாம் வாங்குறீங்களோ ரெனிவல் பண்ணி மாதிரி வருஷம் உனக்கு சொத்து கிடையாது, உனக்கு சொத்து கிடையாது சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு எனக்கு நல்ல காதுகளை தேவன் கொடுத்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா கேட்குறீங்க? உனக்கு சொத்தே கிடையாது அப்படின்னு. நீ என்னடா எனக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்றதுக்கு? பைபிளே சொல்லுது, உனக்கு எங்கேயும் சொத்து கிடையாது, நான் தான் உன் பங்குன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு எனக்கு கர்த்தர் தான் இந்த பங்கு. சொல்லுவாங்க, உனக்கு சொத்து கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு. ஓகே, நான் உட்காந்து அழுதேன். அதே மாதம் ஒரு ஃபேமிலி இந்த சொத்தை கொண்டு வந்தது என் பேரில் எழுதி வச்சிச்சு. அவன் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த அப்பா புறக்கணிக்கலாம், இந்த அப்பா, அந்த அப்பா கெடுக்கிற அப்பா, இந்த அப்பா கொடுக்கிறப்பா. சொல்லுங்க. இதே வீட்டில் வந்து என் தகப்பனார் உட்காந்துட்டு வந்து சொன்னார், பரவாயில்ல ஒன்றுமில்லாமல் வந்த உன்னை உங்கள் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.